ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து ஏபிஜிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கேட்குற ஒரு டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, முதல் கூட்டுத்தொடர் வரிசை 5 தொடங்கி 3 என்ற பொது வேறுபாட்டை கொண்டுள்ளது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஏபி கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதே முதல் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, இங்கே இரண்டாவது கூட்டுத்தொடர். அப்போ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது ஏன்னு நம்ம வச்சுக்குவோம்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா 5ன்னு சொல்லி சொல்கிறாங்க. 5ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 5 தொடங்கி 3 என்ற பொது வேறுபாட்டை கொண்டுள்ளது. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னவா 3ன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட்ஸ் வித் 5 அண்ட் எ காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 3. அதுக்கப்புறம் இரண்டாவது கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ அப்போ செகண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வந்து 10 தொடங்கி, அப்போ ஏ வந்து 10, இங்கே டிஃப்ரென்ஸ் என்னவா 2 என்ற வேறுபாட்டை கொண்டுள்ளது. 2 தொடர் வரிசைகளின் மதிப்புகளும் சமமாக இருக்கும் உறுப்பு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 5 + 8 + 11. ஸோ இப்படியே இந்த இது போகும். இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எப்படி போகும், 10 + 12 + 14 இப்படியே போகுதா. ஸோ அப்போ எந்த டேர்மில் வந்து எந்த nth நம்பர் ஆஃப் டேர்மில் வந்து 2 அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய வேல்யூவுமே சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு nth டேர்முக்கு உரிய ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ an = a + n - 1 × d. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், ஃபஸ்ட்டு ஏபிக்கு எழுதுகிறேன், ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு எழுதுகிறேன். என்ன வரும், a + n - 1dனா an = a இங்கே என்னதுன்னா 5 + n - 1 × d வந்து 3. இப்போ இது என்ன வரும் அப்படின்னா, இங்கே வந்து 10 + ஏன்னா a + n - 1 × d வந்து 2. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணணும். அப்போ 5 + n - 1 × 3 = 10 + n - 1 × 2. ஸோ இவ்வளோ தான். இதுலேருந்து நம்ம எண்ணு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். எண்ணு கண்டுபிடிச்சா அதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ 5 + 3n - 3 = 10 + 2n - 2. அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுவேன், இங்கே 5 - 3 2ன்னு ஆயிரும். அப்போ 2 + 3n = 10 - 2 8ன்னு வந்துடும். 8 + 2n. அப்போ இங்கே 3n இருக்குது, இங்கே 2n இருக்குது. இதை நான் இங்கே கொண்டு போகிறேன். 3n - 2n என்னன்னு வரும். இங்கே 8ன்னு இருக்குது, இந்த 2 இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா 8 - 2 = 6. அப்போ எண்ணுக்கான வேல்யூ என்னது, n = 6. ஸோ ஆப்ஷன் ஏ 6 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின், A gardener wanted to reward a girl. நற்பணி செய்த சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன்வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள். அப்போ ஃபஸ்ட்டு டே எத்தனை ஆப்பிள், அதாவது வந்து ஒரு சிறுமி நல்லா வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து பரிசளிக்கணும்னு அந்த தோட்டக்காரர் நினைக்கிறாரு. அப்போ அந்த தோட்டக்காரர் வந்து டெய்லி வந்து கொஞ்சம் ஆப்பிள் கொடுக்குறாரு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டே எத்தனை ஆப்பிள் கொடுத்துருக்காருன்னா 2 ஆப்பிள் கொடுக்குறாரு. செகண்ட் டே 4 ஆப்பிள் கொடுத்துருக்காரு. 2ஆம் நாள் 4 ஆப்பிள். 3ஆவது நாள் வந்து 8 ஆப்பிள் கொடுக்குறாரு. ஸோ இப்படியே 4ஆவது நாள் வந்து 16 ஆப்பிள். ஸோ இதே மாதிரி மொத்தம் 10 நாள் கொடுக்குறாரு. மொத்தம் எத்தனை நாள் கொடுக்குறாரு, 10 நாள் கொடுக்குறாரு. அப்போ 10 நாளுடைய முடிவில், 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கையில் மொத்தம் எத்தனை ஆப்பிள் கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு டே 1லேருந்து, முதல் நாள்லேருந்து 10ஆவது நாள் வரைக்கும் எத்தனை ஆப்பிள் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் கேள்வி. ஸோ அப்போ இது வந்து என்ன, ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ அப்போ 2ன்னு வருது, அடுத்து என்ன 4ன்னு வருது, அதுக்கப்புறம் 8ன்னு வருது, அதுக்கப்புறம் 16, இதே மாதிரி போகுது. ஓகேவா. அப்போ இது வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். அப்போ ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர் வந்து என்னது, 8/4 = 4/2. ஸோ அதாவது தேர்டு டேர்மு செகண்ட் டேர்மையும் போடுறேன், செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் போட்டு பார்க்குறேன். இப்போ 4/2 2ன்னு நமக்கு கிடைக்கும். 8/4 போட்டு செக் பண்ணுறேன். இன்னொன்று கூட நம்ம செக் பண்ணலாம். 16/8 என்ன, அதுவும் 2. ஸோ அப்போ 6, இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனில் தான் இருக்குது. ஆர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு 2. ஏ என்னன்னு சொல்லிட்டாங்க, ஏவும் 2 தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டே 2 தானே ஆரம்பிக்குது. அப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் என்ன ஃபார்முலா, a × r⁻n - 1 / r - 1. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆர் இஃப் கிரேட்டர் தென் 1. ஆர் வந்து 1 காட்டி பெருசாக இருந்தால் இந்த ஃபார்முலா வரப்போகுது. ஆர் வந்து 2, அப்போ இந்த ஃபார்முலா தான் கரெக்டு தான். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏக்கு பதில் 2, ஆருக்கு பதில் 2, எண்ணுக்கு பதில் எத்தனை 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். ஏன்னா மொத்தம் எத்தனை நாள் கொடுத்துருக்காரு, 10 நாள் கொடுக்குறாரு. அப்போ எண்ணுக்கு பதில் 10 - 1 / 10 - 1ன்னு வருமா, இல்லை / 2 - 1. ஏன்னா r - 1 தானே.
ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். அப்போ 2 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ கீழே இங்கே வந்து டினாமினேட்டரில் 2 மைனஸ் 1 1 வந்துடும், அதை நான் போடாமல் விட்டுறேன். அப்போ 2 இன்ட்டு 2 பவர் 10 மைனஸ் 1 நான் எனக்கு ஆன்சர் கிடைக்கிது. அப்போ 2 பவர் 11 மைனஸ் 2 போடணும். எனக்கு 2 பவர் 11 மைனஸ் 2 போடணும். அப்போ 2 பவர் 11 என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். 2 பவர் 11 மைனஸ் 2 அதுதான் எனக்குரிய ஆன்சர். அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, இங்கே ஒரு 4 2, அப்புறம் ஒரு 4 2, அதுக்கப்புறம் ஒரு 3 2, இது வந்து ஒரு 2 பவர் 11 வந்துருச்சா. இப்போ இது 4 2னா என்னன்னு வரும், 4 4 16ன்னு வரும். இது ஒரு 16ன்னு வரும். அப்புறம் இது ஒரு 8ன்னு வருது. இப்போ 16 இன்ட்டு 16, அதுக்கப்புறம் 8ன்னு நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 16 இன்ட்டு 16 கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் 16 அந்த ஆன்சரை வச்சு இன்ட்டு 8 நான் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 16 இன்ட்டு 16 நான் கண்டுபிடிச்சேன்னா 6 6 36, மிச்சம் 3, 6 7 8 9, இங்கே ஒரு 6னா 1, அப்போ 6ன்னு வரும். 5 1 256. இந்த 256 நான் திருப்பி 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கான ஆன்சர் வரும். 6 8 சார் 48, 4 5 8 சார் 40, அப்போ 44, மீதி 4, 8 2 சார் 16, அப்போ 20ன்னு வரும். அப்போ 20 48ன்னு வருது, ஆனால் மைனஸ் ஒரு 2 இருக்கா. அப்போ 20 48 மைனஸ் 2, 20 46 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ 2046. அப்போ 10 நாட்களுடைய முடிவில் மொத்தம் 2046 ஆப்பிள் அந்த சிறுமிக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்போ 2046 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த கொஷின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 3 digit நேச்சுரல் நம்பர் which are divisible by 6. Find the number of 3 digit natural number. அப்போ 3 digitனா 100லேருந்து ஆரம்பித்து 999 முடிக்கிருக்கு. இதில் எத்தனை நம்பர் டிவிசிபிள் பை 6 அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை எண்கள் 6ஆல் வகுபடக்கூடியது? இந்த 100லேருந்து 99க்குள்ளே எத்தனை எண்கள் 6ஆல் வகுபடும்? ஸோ இவ்வளோ தான் கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு 100க்கு அப்புறம் முதல் எண் 6ஆல் வகுபடக்கூடிய எண் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ 100 நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன், 6 மீதி 40ன்னு வருது, 6 6 36, மிச்சம் 4ன்னு இருக்குது. அப்போ 102 நான் போட்டு பார்க்குறேன். 102 6 42, 7 6 42, கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 6ஆல் வகுப்படக்கூடிய 3 digit நம்பர் என்னதுன்னா 102. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்பர் கண்டுபிடிச்சிக்கிறேன், எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர். அப்போ 999 6ஆல் டிவைட் பண்ணுறேன், 39, 6 6 36, 39, 6 6 36, 3ன்னு வருது. அப்போ 996 ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அந்த 3ன்னு வருது, அப்போ அந்த 3 கழிச்சு விட்டேன்னா எனக்கு டிவைட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். 6ஆல் டிவைட் பண்ணேன்னா 39ன்னு வரும், திருப்பி 6ஆல் டிவைட் பண்ணால் 36ன்னு வந்துச்சு, கரெக்டு. அப்போ 996 அப்படிங்கிறது தான் கடைசி 3 digit நம்பரு. ஸோ கடைசி 3 digit நம்பரு 6ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் இது தான். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு நான் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏஎன் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்தோமா, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ இந்த ஏஎன்னுங்கிறது nth டேர்ம், நான் இப்போ இதை லாஸ்ட் டேர்ம்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எல்லுன்னு வரும். எல் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ எல் மைனஸ் ஏ, இந்த ஏவை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இங்கே இதுக்கு இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்கா, இந்த டியை கீழே கொண்டு வந்துடுறேன். எல் மைனஸ் ஏ பை டின்னு வரும், இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1. இப்போ என் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன், ப்ளஸ் 1. அப்போ எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1ன்னு வருமா? ஸோ இதிலிருந்து எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத நான் என்னங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தானே, ஸோ அதை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை நான் எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக நான் வச்சு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியும், 996. ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு தெரியும், 102, அதுதான் ஏ. அப்புறம் டி என்னன்னு தெரியும், 6. ஏன்னா 6 6, இப்போ 102க்கு அப்புறம் 108ன்னு வரும், ப்ளஸ் 6. ஏன்னா டிவிசிபிள் பை 6 தானே. அப்போ 102 ஃபஸ்ட்டு நம்பர் 6ஆல் வகுப்படக்கூடியது, அடுத்த நம்பர் 108. ஸோ அப்போ இதே மாதிரி அப்படி போட்டால் எனக்கு 6 காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு எனக்கு 6ன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது ப்ளஸ் 1, அவ்வளோதான். அப்போ 996 102, அப்போ 4ன்னு வரும், இங்கே 9, இங்கே 8. அப்போ 894 டிவைடட் பை 6 ப்ளஸ் 1, இவ்வளோ தான் ஆன்சர். அப்போ நான் ஃபஸ்ட்டு 2ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிச்சேன்னா 3 2 சார் 6ன்னு வரும். ஸோ ஆக்சுவலாக 6ஆலே டிவைட் பண்ண முடியும். அதை நான் சிம்பிளாக போகிறேன். 4 2 சார் 8ன்னு வரும், அப்புறம் 4 2 சார் 8ன்னு வரும், திருப்பி 7 2 சார் 14. இப்போ இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 1 × 3 3 14 வரும்.
4 3 சார் 12, 27, 9 3 சார் 27. அப்போ 149 + 1 150 அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். அப்போ 150 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின். ஸோ ஏ 2^65, ஏ 2^65, பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2^64 + 2^63 + 2^62. ஸோ இப்படியே போகுது, இப்படியே போய் 2^0 முடிக்கும் போகுது. ஸோ இது என்ன அப்படின்னா, இதை நான் இப்படி தலைகளாக முதல்ல எழுதிக்கிறேன். 2^0 + 2^1 2^2 இப்படியே போனால் எது முடிக்கும் போகும்? 2^63 + 2^64 முடிக்கும் போகுமா? ஸோ இதை தானே இப்படி எழுதியிருக்காங்க, நான் அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். இது என்னது அப்படின்னா ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இது என்னதுன்னா ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ அப்போ இது தெரியுது. அப்போ ஏ பி கொடுத்துட்டு இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏவும் பியும் சமமா, ஏ வந்து பிஏ காட்டியும் 1 அதிகம், ஏ வந்து பிஏ காட்டியும் 1 கம்மி. ஸோ அந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பி வந்து ஏ காட்டியும் 1 அதிகம். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நம்ம எது கரெக்டு அப்படிங்கிறத மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ நான் பி வந்து எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ பி என்ன சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2^0லேருந்து பி வந்து 2^0ல் ஆரம்பித்து 2^1 அப்படியே போய் 2^64 முடிக்கும் போகுதா? 2^64 முடிக்கும் போகுதா? அப்போ இதில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது? 65 டேர்ம்ஸ் இருக்குது. ஏன்னா 2^0லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே 2^1ங்கிறது செகண்ட் டேர்ம். ஸோ இதே மாதிரி போனால் 2^2ங்கிறது தேர்ட் டேர்ம். இப்படியே போனால் இந்த 2^64ங்கிறது 65th டேர்ம். நாங்கள் பவரில் 2 இருக்கிறப்ப இது தேர்ட் டேர்ம் ஆகுது. அப்போ பவரில் 64 இருக்கிறப்ப இது 65th டேர்மாக தானே இருக்கும். அப்போ n = 65 அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்னது? சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஏற்கனவே சொன்னது தான், a × r⁻n−1 / r−1 if r is greater than 1. அவ்வளோதான். இது r வந்து கிரேட்டராக தான் இருக்குது. ஏன்னா ஆறுங்கிறது என்னது? 2^1 / 2^0, 2^2 / 2^1, 2^3 / 2^2. ஸோ இது r என்ன வருதுன்னா எனக்கு 2ன்னு கிடைக்குது. அப்போ r 1 காட்டி பெருசாக தான் இருக்குது. ஸோ a எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 2^0ன்னு தெரிஞ்சு போச்சு. a என்னன்னு தெரிஞ்சு போச்சு? 2^0ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எனிதிங் பவர் 0 1. அப்போ 2^0க்கு பதிலாக நான் 1ன்னு எழுதலாமா? அடுத்த ஸ்டெப்பில் கூட எழுதிக்கிறேன், 2^0னே வச்சுக்கிறேன். இப்போ r⁻n−1, r வந்து 2, n என்னது? 65. ஸோ 64ன்னு போட்டக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை எழுதுனேன். n = 65 - 1 / r இங்கே என்னது? 2 - 1. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ 2^0க்கு நான் 1ன்னு நான் போட்டுக்கிறேன். 2^65 - 1ன்னு எனக்கு கிடைக்கிது. கீழே 2 - 1 1 அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா 2^65 - 1 = b. ஸோ பிக்கு வந்து 2^65 - 1ன்னு கிடைக்குது. ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2^65. அப்போ இந்த 2^65க்கு பதிலாக நான் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா b = a-1. அதாவது a = b + 1. கரெக்டாக அந்த மைனஸ் அங்கே கொண்டு போயிட்டேன்னா a = b + 1. அப்போ ஏ பிஏ காட்டிலும் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. ஏ வந்து பிஏ காட்டியும் 1 அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா ஏ இஸ் லார்ஜர் தென் பி பை 1. ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் தட் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்? அதாவது முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்போ ஃபஸ்ட்டு n ஆட் நேச்சுரல் நம்பருக்கும் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ அப்போ 1 + 3 + 5 இப்படியே போய் எது முடிக்கும் போகும் அப்படின்னா 2n - 1 முடிக்கும். ஏன் 2n - 1ன்னு எழுதுகிறேன்? இது வந்து என்ன சப்ஸ்டியூட், எதாவது எண்ணுக்கு பதிலாக நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஆட் நம்பர் கிடைக்கணும். ஸோ அவ்வளோதான். அண்டு தட்டா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர். n நேச்சுரல் நம்பர் என்ன? 1 + 2 + 3 அப் டு n முடிக்கும் போகணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும் n². இதுக்கும் எனக்கு ஃபார்முலா தெரியும் n × n + 1 / 2. இப்போ ஃபஸ்ட்டு நான் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ 2n² வரும். ஏன்னா மேலே இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2n². இந்த மைனஸையும் உள்ளே கொண்டு வந்துடுறேன், இந்த எண்ணையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ -n², n × n n², இந்த மைனஸ் உள்ள கொண்டு தான் -n². அப்புறம் n × 1 n, இந்த மைனஸ் உள்ள கொண்டு தான் -n. அப்போ 2n² - n² என்ன வரும்? n² - n / 2. இந்த ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ என்ன காமனாக வெளியே எடுத்துடுறேன், n - 1 / 2. இந்த ஆப்ஷன் இருக்கா? n × n - 1 / 2 இருக்கா? n × n - 1 / 2. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர், n × n - 1 / 2. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த 85th டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ்? ஸோ இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். இதனுடைய காமன் ரேஷியோ ஆர் என்னது? x3/2 / x என்ன வரும்? x1/2ன்னு வரும். இப்போ a பவர் எக்ஸ்ன்னு இருக்குது, அதே a பவர் ஒய்ன்னு இருக்குதுச்சுன்னா a பவர் x - 1 ஒய்ன்னு போடுவோம்ல, அதே தான் x^3/2 இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, x^3/2 - 1ன்னு போடுவேன். ஏன்னா இங்கே பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ x^1/2 இது 1.5,
இது 1, அப்போ 1.5ல் 1 போச்சுன்னா மீதி அரை. ஸோ அதே தான் நெக்ஸ்ட் டேர்முக்கு வரும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் பவர் 3/2 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2ன்னு வரும். அப்போ இது 2, இது 1.5, அப்போ எக்ஸ் பவர் 1/2. ஸோ அப்போ காமன் ரேஷியோ ஆர் என்னது, இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். காமன் ரேஷியோ ஆர் என்னது, எக்ஸ் பவர் 1/2. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ என்னது எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த nth டேர்ம் எத்தனாவது டேர்ம், 85வது டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏஎன் ஃபார்முலா தெரியுமா, ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1. ஸோ இங்கே நான் 85 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ 85. ஸோ அப்போ 85வது டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஆர் என்னது, எக்ஸ் பவர் 1/2. அடுத்து பவரில் n-1 இருக்கா, n என்னது 85 - 1. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சராக வரப்போகுது. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 85 - 1 84, 84 இன்ட்டு 1/2. ஸோ இது என்னென்னா எக்ஸ் பவர் ஏ த ஹோல் பவர் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் ஏபின்னு எழுதலாம்ல. ஸோ அதுதான். அப்போ இங்கே என்னென்னு இருக்குது, எக்ஸ் பவர் 1/2, 85 - 1னா 84. இதை நான் எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 84/2ன்னு எழுதுவேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் பவர் 42ன்னு கிடைக்குமா. அப்போ எக்ஸ் பவர் 42 தான் என்னுடைய ஆன்சர். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 42 என்னது, எக்ஸ் பவர் 43. ஸோ அப்போ எக்ஸ் பவர் 43, ஆப்ஷன் சி எக்ஸ் பவர் 43 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு, சிம்பிள் தான். அதாவது எக்ஸ் பவர் 1 + 42ன்னு வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ எக்ஸ் பவர் ஏ இருக்குது, இன்ட்டு எக்ஸ் பவர் பி இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் ஏ + பின்னு எழுதுவோம்ல. ஸோ அதே தான் இங்கேயும் எக்ஸ் பவர் 1 இருக்கு, எக்ஸ் பவர் 42 இருக்கு. அப்போ 1 + 42 எக்ஸ் பவர் 43. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் எக்ஸ் பவர் 43. 85வது டேர்ம் என்ன, எக்ஸ் பவர் 43. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.